ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நான் வந்து கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கோதுமை ரவை உப்புமா செய்யறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உப்புமாக்கு நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து 2 விசில் தான் விட போகிறேன். குக்கர் எடுத்து வச்சு நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஹீட் ஆகட்டும். நீங்கள் வேணும்னா கடாயில் கூட செஞ்சிடலாம். கடாயில் செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும். 1 கிளாஸ் ரவைக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு 2 விசில் விட்டாவே போதும். நல்லா வெந்துடும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எப்படி செய்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு குக்கர். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு, ஜீரகம், உளுந்தும் கடலைப்பருப்பும் இப்போ சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் போல் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது, தீஞ்சிரும். இப்போ கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து கோதுமை ரவை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வாங்கியிருக்கேன். 2 டைப்ஸில் விற்பாங்க. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. நான் சின்னது தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெருசு கூட வாங்கி செஞ்சிடலாம். அதுக்கும் இதுக்கும் ஒரே மெஷர்மெண்ட் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் குக்கர்லும் கடாயிலும் செய்கிற மாதிரி இருந்தாக்கா பார்த்து செய்யுங்க. அதுக்கும் இதுக்கும் மெஷர்மெண்ட் வேறு வேறு. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியனு. வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு. ஆனால் எனக்கு எதுவுமே செய்யலை, சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுறேன். இன்னொரு நாளைக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் வெஜிடபிளோட சேர்த்து. பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ரவை சேர்த்துடலாம். வச்சு இப்போ நம்ம வந்து ரவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ரவை தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு 10 நிமிஷம் போல் வேணாம், ஏன்னா வந்து தீஞ்சிரும். 5 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணாவே போதும். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி 2 விசில் விட்டுடலாம். வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சி போகலை. ஏன்னா உங்களுக்கு கையில் கூட எடுத்து காமிக்கிறீங்க பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 2 விசில்லே முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம நைட்டில் கூட சாப்பிட்லாம், ஏன்னா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட எடுத்துடலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.